நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இந்த போயம் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் இன் லைஃப். அந்த டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைஃப்பில் நமக்கு இதெல்லாம் லெசன் அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த போயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான போயம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான போயம். ஓகே, இது அவுட்லைன் பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட பாடங்கள். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி போயம் இது. ரொம்ப சிம்பிள், வொக்காபுலரியெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லெசன்ஸ் இன் லைஃப். நடாவுக்கு போயிடலாம். ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் எ பிளான்டிங் எ ஃப்ளவர். ஒரு நட்பை பெறுறது பூச்செடி நடுறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பூச்செடி நடுறது மாதிரி. ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ், இட்ஸ் ஒன் டே வில் ப்ளோ. நீ அன்பை காட்டு, ரொம்ப மென்மையாக நடந்துக்க, நேசத்தை காட்டு, அது ஒரு நாள் கண்டிப்பாக மலரும். மலர் உருவாகும் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. லெட்ஸ் பி அவேர் அஸ் வி வாக் ஆன் தி பிளானட். அதாவது என்னென்னா, நம்ம இந்த நிலத்தில் தான் நடந்துகிட்ருக்கோம், அதனால் கவனத்தோடு இருக்கணும். ஈவன் த டைனஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம். ஈவன் ஏ டைனஸ்ட் கிரியேச்சர் ஈவன் ரூம். டைனஸ்ட்னால் ரொம்ப சின்னன்னு அர்த்தம். இங்கே சிறிய உயிரினத்துக்கு கூட இடம் தேவை. புரிஞ்சுங்களா? சிறிய உயிரினத்துக்கு கூட இடம் தேவை. லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் நாட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். வாழ்க்கை பாடங்கிறது சிம்பிள் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. உனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே உனக்கு சும்மா கொடுக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த கிஃப்ட் டிசர்வ் தேங்க்யூ. இங்கே ஒரு சின்னதாக ஒரு அன்பளிப்பு கொடுத்தா கூட நன்றிங்கிற வார்த்தைக்கு உரிமை உடையது அந்த சின்ன அன்பளிப்பு. ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்தா நன்றி சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அதை நீ மீன் பண்ணுறாங்க. அந்த சின்ன அன்பளிப்பு கூட நன்றிங்கிற வார்த்தைக்கு எப்படி சொல்கிறது, உரிமை உடையதுங்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். நான் உன்னை மதிக்கிறேன், அது மாதிரி நீயும் என்னை மதி அப்படிங்கிறது. ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. நான் உன்னை நினைக்கிறேன், நீயும் என்ன நினை. ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ஒருத்தரும் இங்கே இம்பார்ட்டன்ட் தான். வென் யூ ஆர் அ ஃபர்கட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் பேட். ஒருவேளை நீங்கள் மறந்தீங்கன்னா அதுக்கான வருத்தத்தை நீங்களே உருவாக்குற மாதிரி அப்படிங்கிறாங்க. நோ தட் யூ மேட்டர் அண்ட் யூ மேக் எ டிஃப்ரென்ஸ். நீ அதை உணர்ற, கண்டிப்பாக நீ மாற்றம் ஏற்படுத்துகிற அப்படி. நோ தட் யூ மேட்டர் அண்ட் யூ மேக் எ டிஃப்ரென்ஸ். நீ அதை உணர்ற, நீ தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற அப்படின்னாங்க. லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். உன்னை எவரும் அவமானப்படுத்தவோ இல்லை கவலைப்பட வைக்கவோ அனுமதிக்காத. திருப்பியும் அந்த சேம் லைன்ஸை ரிப்பீட் ஆகும். லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் நாட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். வாழ்க்கை பாடங்கிறது சிம்பிள் கிடையாது. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. இங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டது எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. சின்ன கிஃப்ட்டு கூட நன்றிங்கிற வார்த்தைக்கு உரிமை உடையது. ஐ ரெஸ்பெக்ட் யூ ரெஸ்பெக்ட். நான் உன்னை மதிக்கிறேன், நீ என்ன மதி. ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. நான் உன்னை நினைக்கிறேன், நீயும் என்ன நினை அப்படின்னு சொல்லி போயிட்டு போய் முடிக்கிறார். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுல்ல. ஒவ்வொரு போயம்லேருந்தும் நம்ம ஒரு சின்ன தீம் எடுத்துப்போம் வாழ்க்கையோட ஒப்பிட்டு. இந்த போயம் வாழ்க்கையோட ஒப்பிட்டுன்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு கைடன்ஸான போயம் இது. இதில் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெனிஃபிட் நம்ம கொடுக்கும். ஸோ யாரையுமே நம்ம சின்னவங்க பெரியவங்கிறத தாண்டி யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நமக்கே தெரியாது. அதனால் யாரையுமே நம்ம உதாசீனப்படுத்த வேணாம், உதாசீனப்படுத்தக்கூடாது. எல்லாத்தையும் மதிப்போம், எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு. சரிங்களா? ஓகே. அப்படியே கீழே வந்தீங்கன்னா க்ளோசரி இருக்குது, காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த போயம் இதோட முடியுது. ரொம்ப சிம்பிள் போயம் தான். குரூப் 2 கால் ஃபார் வந்துடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஹோப்போட படிங்க. கண்டிப்பாக நான் எப்படியும் இன்றைக்குள்ள எல்லா போயம் வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவேன். ப்ரோஸ் ஒரு 14 கதை இருக்குது. அதை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா 80% சிலபஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் போயம்குள்ளே இருந்து
எப்படி சொல்கிறது, போயம்குள்ளேருந்து கேட்கப்படுற கேள்விகள் தனித்தனியாக வெளியே போட்டுடலாம், லெசனுக்குள்ளேருந்து கேட்கப்பட போகிற கேள்விகள் தனித்தனியாக வெளியே போட்டுடலாம், கிராமருக்கு தனித்தனியாக வெளியே போட்டுடலாம். இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா என்டையர்லி அபோவ் 95 ஸ்கோர் பண்ணிடலாம் கண்டிப்பாக. பட் ஆனால் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. இந்த போயம் அவுட்லைன் கதை நமக்கு தெரியுதுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றது தான். அதுக்கப்புறம் எதை கேட்டாலும் நம்ம அடிக்கிற அளவுக்கு இன்னும் நம்மளை டியூன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.